அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து போர் விவசாயம் எதுவும் பண்ணாமல் இருந்தது இவ்வளோ வருஷமாக. இப்போ தான் ஒரு சின்ன பார்ட்டு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டு ஒரு சின்னதாக ஒரு விவசாயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சில தென்னைக்கன்று, முருங்கைக்குச்சி அந்த மாதிரி ஒரு சில கன்று மட்டும் வச்சு விட்ருந்தோம் சிம்பிளாக. அப்போ அதுக்காக தான் போயிருந்தோம் சும்மா தோட்டத்துக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ நேச்சராக அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம விவசாயம்னு சொல்கிறப்ப வந்து அது சாதாரண விஷயமா இருக்குது. பட் அதில் ஒரு ஸ்டெப்பும் பயங்கரமான ஒரு ப்ராசஸிங். கண்டிப்பாக அதை வந்து ரியலாக பார்க்குறப்போ நமக்கே வந்து இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கிணறு பார்த்திங்கன்னா ரொம்ப மொட்டையாக இருந்துச்சு. இதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சுற்றி இதுக்கு வந்து செவரு பாம்பேரிலாம் பறித்து இதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 மாதங்க. பயங்கர வேலை எடுத்துருச்சு. பார்த்தா ஒரு சாதாரண விஷயந்தான். பட் வந்து ஒரு ப்ராசஸிங் வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 வருஷம் இருக்கும் எங்கள் தோட்டத்துலேருந்து கடலை போட்டு இப்போ தான் போட்டிருக்கோன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அது பார்க்குறப்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலாகவும் இருந்துச்சு, ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எல்லாம் சுற்றிட்டு அகத்திக்கீரை இருந்துச்சு. சரி அதை கொஞ்சம் பறிச்சுட்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தோம் நானும் தங்கச்சியும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம தோட்டத்துலேன்னு சொல்லி ஒரு சில காய் கீரைன்னு பறிக்கிறப்ப அது ஒரு ஃபீலே வந்து ஒரு தனி தாங்க. அதே மாதிரி புடலங்காயும் இருந்துச்சு. இதில் பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எந்த மருந்தும் இல்லாமல் நம்மளோட காய் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஹாப்பி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காட்டு முல்லை வந்து யாருக்கு தெரியும் தெரியல. இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி பொறிச்சு வச்சுப்போம். அவ்வளோ வாசம் சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதோடய ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவப்பழம் இந்த சின்ன வயசில் வேலிலலாம் அத்தனை இருக்கும். இப்போ பெருசாக இருக்கிறதில்ல. பட் இதை பார்த்தோன்னே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் பொறிச்சு சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. அதனால் அதிக ஒரு வீடியோ எடுத்தேன் பார்த்தோன்னே. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி அடிக்கடி சுற்றுவோம். இப்போல்லாம் எங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சுற்றுறதுலாம் ரொம்ப ரேராக இருக்குது.